அத்தியாயம் 4க்கு வரவேற்கிறேன். நான் மீண்டும் ஸ்ரீநாத் பேசுகிறேன். இந்த அத்தியாயத்தில் கணக்கு அக்கவுண்ட் அமைப்பை பற்றி குறிப்பாக பார்க்கப் போகிறோம். இப்போது நான் என் திரையை பகிர்ந்து கணக்கை எவ்வாறு அமைப்பது என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். இதை ஏஜென்சி லெவல் மற்றும் சப் அக்கவுண்ட் லெவல் ஆகிய இரு நிலைகளிலும் விளக்கப் போகிறேன். நீங்கள் சாஃப்ட் growth டெக்னாலஜி ஐ ஒரு ஏஜென்சி யூசராக பயன்படுத்தினால் முதலில் கூறப்படும் பகுதி உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் ஒரு சப் அக்கவுண்ட் மூலமாக மட்டுமே சாஃப்ட் growth டெக்னாலஜியை பயன்படுத்தினால் நேரடியாக சாஃப்ட் growth டெக்னாலஜி வழியாகவோ அல்லது வேறு ஒரு வழங்குனர் மூலம் கிடைத்ததாவோ அப்போது சப் அக்கவுண்ட் பகுதி உங்களுக்கு பொருந்தும். சப் அக்கவுண்ட் தொடர்பான பகுதி அனைவருக்கும் பொருந்தும். வாட்ஸ்அப் ஐ உங்கள் வணிகத்திற்காக இயக்குவது ஏஜென்சி லெவலில் நீங்கள் உங்கள் சப் அக்கவுண்ட் அமைப்புகளில் உள்ள ரீசெல்லிங் செக்ஷனுக்கு செல்ல வேண்டும். அங்கு மேலே வாட்ஸ்அப் என்ற விருப்பத்தை பார்க்கலாம். இதனை 2 முறைகளில் செயல்படுத்தலாம். வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்தும் வகையில் அமைத்தல், நேரடியாக அவர்களுக்காக வாட்ஸ்அப் ஐ செயல்படுத்துதல். நீங்கள் நேரடியாக செயல்படுத்தினால் சாஃப்ட் growth டெக்னாலஜி உங்கள் கணக்கிலிருந்து அதற்கான கட்டணத்தை வசூலித்து வாட்ஸ்அப் ஐ தானாக இயக்கிவிடும். வாடிக்கையாளர்கள் தனியாக சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை, அல்லது இதனை ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் விருப்பமாக அமைக்கலாம். அப்போது வாடிக்கையாளர் சப் அக்கவுண்ட்ல அந்த நிலைக்கு வந்தபோது வாட்ஸ்அப் அணுகலுக்கான விலை மற்றும் விவரங்களை கொண்ட ஒரு பக்கத்தை பார்ப்பார். வாடிக்கையாளர்கள் காணும் திரை வாட்ஸ்அப் நேரடியாக செயல்படுத்தப்படவில்லை என்றால் வாடிக்கையாளர்கள் இந்த திரையை பார்ப்பாங்க. கீழே தேவையான தகவல்கள் மற்றும் நீங்கள் நிர்ணயித்த கட்டணம் காட்டப்படும். நேரடியாக செயல்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் புதிய வாட்ஸ்அப் எண்ணை அமைக்கக்கூடிய ஒரு திரையை பார்ப்பார்கள். அந்த பொத்தானை பட்டனை அழுத்தும் போது பேஸ்புக் திறந்து மெட்டா பின்புற அமைப்பில் வாட்ஸ்அப் ஐ இணைக்கும் படிப்படியான செயல்முறை தொடங்கும். நான் இப்போது ஒரு உதாரணமாக இதை செய்து காட்டுகிறேன். Facebook/மெட்டாவுடன் இணைத்தல் நீல நிற பொத்தானை அழுத்தியதும் ஒரு பாப்அப் திறக்கும். அது உங்கள் தனிப்பட்ட Facebook ப்ரொஃபைல் மூலம் உள்நுழையச் சொல்லும். மெட்டாவின் பின்புற அமைப்பில் இதை செய்ய எப்போதும் பர்சனல் ப்ரொஃபைலை பயன்படுத்த வேண்டும். பின்னர் அது உங்கள் கணக்கை லீட் கனெக்டருடன் இணைக்கச் சொல்லும். இது மெட்டா மற்றும் லீட் கனெக்டர் இடையேயான இணைப்பை உறுதிப்படுத்தும். கெட் ஸ்டார்டட் என்பதை கிளிக் செய்யவும். பிறகு எந்த பிசினஸ்க்கு இதை அமைக்க வேண்டும் என்று கேட்கும். நான் எங்கள் பிசினஸ் பெயரை தேடி தேர்வு செய்கிறேன். உங்கள் பிசினஸ் இன்னும் உருவாக்கப்படவில்லை என்றால் மெட்டாவில் புதிய பிசினஸ் மேனேஜர் ஒன்றை உருவாக்கும் விருப்பம் இருக்கும். பிசினஸ் போர்ட்போலியோ எதிராக பிசினஸ் சூட்களை கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம். பிசினஸ் சூட் மற்றும் பிசினஸ் போர்ட்போலியோ இவை இரண்டும் வேறுபட்டவை. நீங்கள் பேஜஸ் மற்றும் பிற வசதிகளை நிர்வகிக்க பிசினஸ் சூட் வைத்திருக்கலாம், ஆனால் பிசினஸ் போர்ட்போலியோ என்பது தனியானது. எனவே சரியான பிசினஸ் போர்ட்போலியோவை தேர்வு செய்ய வேண்டும். உங்களிடம் பிசினஸ் போர்ட்போலியோ இல்லையெனில் முதலில் ஒன்றை உருவாக்குங்கள். வணிக விவரங்கள் பிசினஸ் போர்ட்போலியோ சரிபார்க்கப்பட்டிருந்தால் வெரிஃபை திருத்தும் பகுதிகள் எடிட் ஃபீல்ட்ஸ் செயலிழந்த கிரேட் அவுட் நிலையில் இருக்கும். சரிபார்க்கப்படவில்லை என்றால் உங்கள் நிறுவன விவரங்களை உள்ளிடுமாறு கேட்கப்படும். உதாரணமாக வெப்சைட் URL கொடுத்தால் பின்னர் அந்த வெப்சைட் உங்களுடையது என்பதை மெட்டாவிடம் நிரூபிக்க வேண்டியிருக்கலாம். இது பொதுவாக email@yourdomain.com போன்ற டொமைன் மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும் வெரிஃபிகேஷன் கோட் மூலம் செய்யப்படும். எனவே இங்கே உள்ள தகவல்கள் சரியாக உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்னர் நெக்ஸ்ட் என்பதை அழுத்துங்கள். புதிய வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் உருவாக்குதல். அடுத்து புதிய வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் ஒன்றை உருவாக்க வேண்டுமா அல்லது ஏற்கனவே உள்ள ஒன்றை தேர்வு செய்ய வேண்டுமா என்று கேட்கப்படும். முதல் முறையாக அமைப்பவர்கள் பொதுவாக கிரியேட் நியூ வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் என்பதையே தேர்வு செய்வார்கள். முக்கிய குறிப்பு, நீங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் பயன்படுத்திக் கொண்டிருந்தாலும் அதே போன் நம்பரை வாட்ஸ்அப் API க்கு பயன்படுத்த முடியாது. ஒரே எண்ணை வாட்ஸ்அப் பிசினஸ் ஆஃப் இலும் வாட்ஸ்அப் API இலும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது. போன் நம்பர் தேவைகள் வாட்ஸ்அப் API க்கு பயன்படுத்தும் எண்ணுக்கு வெரிஃபிகேஷன் SMS அல்லது போன் கால் பெற முடியும். அந்த எண் ஏற்கனவே எந்த வாட்ஸ்அப் கணக்குடனும் இணைக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதாவது வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பில் பயன்படுத்தும் எண் இருக்கக்கூடாது. பர்சனல் வாட்ஸ்அப் எண்ணாக இருக்கக்கூடாது, ஆனால் வர்ச்சுவல் நம்பராக இருக்கலாம், லேண்ட்லைன் நம்பராக இருக்கலாம். மொபைல் எண் அவசியமில்லை. வெரிஃபிகேஷன் கால் அல்லது SMS பெற முடிந்தால் போதும். அக்கவுண்ட் உருவாக்குதல். கிரியேட் நியூ வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் என்பதை தேர்வு செய்து டைம் ஜோன் ஐ தேர்வு செய்யுங்கள். நான் UK இல் இருப்பதால் யூரோப்/லண்டனை தேர்வு செய்கிறேன். பின்னர் நெக்ஸ்ட் அழுத்துங்கள். அதன் பிறகு வாட்ஸ்அப் அக்கவுண்ட் உருவாக்கப்படும். எனக்கு பல கணக்குகள் இருப்பதால் சில நேரங்களில் எரர் வரலாம், ஆனால் பொதுவாக பச்சை நிற வெற்றித்திரை சக்சஸ் ஸ்கிரீன் காணப்படும். பின்னர் லீட் கனெக்டர் ஆக்சஸ் ஐ ரிவ்யூ செய்யுங்கள். சேவ் அழுத்துங்கள். இதனால் அக்கவுண்ட் அமைக்கப்படும். அக்கவுண்ட் இணைந்த பிறகு எல்லாம் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டதும் ஒரு புதிய திரை தோன்றும். முதலில் போன் நம்பர் காட்டப்படாது. அதற்கு பதிலாக போன் நம்பர் சேர்க்குமாறு கொள்ளப்படும். தானாக கேட்கவில்லை என்றால் போன் நம்பர் பகுதியை கிளிக் செய்யுங்கள். அப்போது கன்ஃபிகர் யுவர் போன் நம்பர் என்ற பாப்அப் தோன்றும். அதில் உங்கள் போன் நம்பர் ஐ கண்ட்ரி கோட் ஏரியா கோடிலுடன் சரியாக உள்ளிட வேண்டும். உதாரணமாக நீங்கள் UK இல் இருந்தால் உங்கள் வணிக தொலைபேசி எண்ணை உள்ளிடலாம், ஆனால் ஏரியா கோட் நாட்டு குறியீடு சேர்க்கவில்லை என்றால் அது இயல்பாக டிஃபால்ட் ஆஸ்திரேலியா AUS எண்ணாக கருதப்படலாம். எனவே தொலைபேசி எண்ணின் ஆரம்பத்தில் சரியான கண்ட்ரி கோட் ஐ சேர்க்க வேண்டும். அப்போது நாடு கவுண்ட்ரி சரியாக மாறி இருப்பதை உறுதி செய்யுங்கள். டிஸ்ப்ளே நேம் அமைத்தல் கணக்கின் பெயரை டிஸ்ப்ளே நேம் உள்ளிடும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் வாடிக்கையாளர்கள் வாட்ஸ்அப்பில் உங்களை பார்க்கும்போது இந்த பெயரே அவர்களுக்கு காட்டப்படும். இந்த பெயர் உங்கள் வணிகத்துடன் தொடர்புடைய
தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அல்லது உங்கள் சொந்த பெயராக இருக்கலாம். ஏனெனில் மெட்டா இந்த பெயரை சரிபார்த்து வெரிஃபிகேஷன் மற்றும் வேலிடேஷன் ஒப்புதல் அளிக்கும். உதாரணமாக உங்கள் தொலைபேசி என்சாஃப்ட் க்ரோட் டெக்னாலஜிக்கு சொந்தமானதல்ல என்றால் டிஸ்ப்ளே நேமாக சாஃப்ட் க்ரோட் டெக்னாலஜி என்று வைக்க முடியாது. மெட்டா இதை சரிபார்க்கும். அங்கே ஒரு நீல நிற ஹைப்பர் லிங்க் இருக்கும். அதை கிளிக் செய்தால் மெட்டாவின் டிஸ்ப்ளே நேம் கைட்லைன்ஸ் பார்க்கலாம். முக்கியம், இந்த பெயர் பின்னர் சரிபார்க்கப்படும். ஹை லெவலில் இந்த பெயரை மாற்ற முடியாது. மாற்ற வேண்டுமெனில் மெட்டாவின் பேக்கெண்டில் மாற்ற வேண்டும். எனவே பெயரை சரியாக உள்ளிடுங்கள். டைபோ அல்லது எழுத்து பிழைகள் இல்லாமல் உறுதி செய்யுங்கள். போன் நம்பர் வெரிஃபிகேஷன் எண்ணை வெரிஃபை செய்யும் போது கீழே உள்ள திரை காணப்படும். நீங்கள் வெரிஃபிகேஷனை 2 முறைகளில் செய்யலாம். SMS மூலம், போன் கால் மூலம். போன் கால் ஐ தேர்ந்தெடுத்தால் மெட்டா உங்கள் எண்ணிற்கு அழைத்து 6 இலக்க வெரிஃபிகேஷன் கோட் ஐ சொல்வது. SMS ஐ தேர்ந்தெடுத்தால் அதே 6 இலக்க கோட் குறுஞ்செய்தியாக வரும். லேண்ட்லைன் நம்பர் பயன்படுத்துபவர்களுக்கு முக்கிய குறிப்பு, நீங்கள் ஒரு லேண்ட்லைன் நம்பர் பயன்படுத்தினால் அது ஆட்டோ அட்டெண்டன்ட் /ரோபோ ஆன்சரிங் சர்வீஸ் உடன் இணைக்கப்பட்டிருக்கலாம். உதாரணம், எங்கள் நிறுவனத்திற்கு அழைத்ததற்கு நன்றி, சேல்ஸுக்கு 1 அழுத்தவும், சப்போர்ட்டுக்கு 2 அழுத்தவும். இப்படி இருக்கும். மெட்டா இந்த பொத்தான்களை அழுத்த தெரியாது. அதனால் கால் எடுத்தவுடனே மெட்டா நேரடியாக உங்கள் வெரிஃபிகேஷன் நம்பர் 123456 என்று கூறி 6 முறை மீண்டும் சொல்லிவிட்டு கால் ஐ துண்டித்துவிடும். எனவே வெரிஃபிகேஷன் செய்யும் நேரத்தில் ரோபோ ஆன்சரிங் சர்வீஸ் ஐ தற்காலிகமாக முடக்குங்கள் அல்லது நேரடியாக ஒருவர் எடுக்கக்கூடிய எண்ணிற்கு ரீடைரக்ட் செய்யுங்கள். வெரிஃபிகேஷன் முடிந்த பிறகு வெரிஃபிகேஷன் வெற்றிகரமாக முடிந்ததும் பச்சை நிற சக்சஸ் மெசேஜ் தோன்றும். பின்னர் உங்கள் எண் கீழ்கண்ட தகவல்களுடன் காணப்படும். ஆப்ரூட் டிக் பச்சை கூறி மெசேஜிங் லிமிட் ஸ்டேட்டஸ் குவாலிட்டி ரேட்டிங் மெசேஜிங் லிமிட். முதலில் இது அன்னோன் என்று காட்டலாம். ஏனெனில் இன்னும் எந்த மெசேஜையும் அனுப்பப்படவில்லை. மெட்டாவிற்கு உங்கள் பயன்பாடு பற்றிய தகவல் தெரியாது. ஸ்டேட்டஸ் மற்றும் குவாலிட்டி இவையும் ஆரம்பத்தில் அன்னோனாக இருக்கலாம். இது இயல்பானது. மெட்டாவிற்கு இன்னும் மெசேஜ் அனுப்பிய வரலாறு இல்லை. பயனர் தொடர்புகள் இல்லை. குவாலிட்டி ரேட்டிங் அத்தியாயம் 3 கூறியபடி மெட்டாவின் குவாலிட்டி நிலைகள் கிரீன் ஹை, yellow மீடியம், ரெட் லோ இவற்றுடன் சேர்த்து ஆரம்பத்தில் அன்னோன் என்ற நிலையும் இருக்கும். நீங்கள் முதல் மெசேஜ் அனுப்பி பயனர் திறந்தால், பதில் அளித்தால், ஈடுபட்டால் மெட்டா தானாகவே குவாலிட்டி ஐ கிரீன் /ஹை நிலைக்கு மாற்றும். மேனேஜ் செக்ஷன் மேனேஜ் என்பதை கிளிக் செய்தால் இன்சைட்ஸ், மெசேஜிங் லிமிட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் போன்ற விவரங்களை பார்க்கலாம். ப்ரோஃபைல் அமைத்தல் மேனேஜ் அம்புக்குறி ப்ரோஃபைலுக்கு செல்லுங்கள். அங்கே ப்ரோஃபைல் போட்டோ உங்கள் வாடிக்கையாளர்கள் பார்க்கும் பிசினஸ் லோகோ அல்லது உங்கள் புகைப்படம் பதிவேற்ற அப்லோட் செய்ய வேண்டும். டிஸ்ப்ளே நேம் நீங்கள் முன்பு உள்ளிட்ட பெயர் இங்கே காணப்படும். அது கிரே நிறத்தில் இருக்கும். ஏனெனில் இங்கே இருந்து அதை மாற்ற முடியாது. பிசினஸ் கேட்டகரி உங்கள் வணிகத்திற்கான கேட்டகரியை தேர்வு செய்யுங்கள். சில நேரங்களில் நம்பர் செட்டப்பின் போது இதை கேட்டிருக்கலாம். கேட்கவில்லை என்றால் இங்கே கேட்கப்படும். பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் சுமார் 600 எழுத்துக்கள் வரை உங்கள் வணிகத்தை பற்றி எழுதலாம். யாராவது உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை திறந்தால் இந்த விவரம் அவர்களுக்கு காட்டப்படும். பிசினஸ் இன்ஃபர்மேஷன் மற்றும் லிங்க்ஸ், வெப்சைட், இமெயில் போன்ற தகவல்களையும் சேர்க்கலாம். இவை வாட்ஸ்அப்ல கிளிக்கபிள் ஹைப்பர் லிங்க்களாக தோன்றும். இதனால் நம்பகத்தன்மை அதிகரிக்கும். உங்கள் நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் எளிதாக அடையாளம் காண முடியும். ப்ரொஃபஷனல் தோற்றம் கிடைக்கும். மெசேஜ் லிங்க்ஸ் அமைத்தல் வாட்ஸ்அப் நம்பர் அமைப்பில் இறுதியாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று. மெசேஜ் லிங்க்ஸ் உருவாக்குதல். மெசேஜ் லிங்க் என்பது வெப்சைட் பட்டன், இமெயில் பட்டன், ஹைப்பர் லிங்க், QR கோட் போன்றவற்றின் மூலம் நேரடியாக வாட்ஸ்அப் ஷாட் ஐ திறக்க உதவும். பயனர் லிங்க் ஐ கிளிக் செய்தாலோ QR கோட் ஸ்கேன் செய்தாலோ வெப்சைட் திறக்காது. நேரடியாக வாட்ஸ்அப் ஷாட் திறக்கும். மொபைல் இல் வாட்ஸ்அப் ஆப் நேரடியாக திறக்கும். சாதாரண வாட்ஸ்அப் லிங்க் போன் நம்பருக்கு அருகிலுள்ள 3 டாட்ஸ் ஐ கிளிக் செய்து ஷேர் வாட்ஸ்அப் என்பதை தேர்வு செய்யுங்கள். அப்போது QR கோட் வாட்ஸ்அப் லிங்க் கிடைக்கும். இதன் பொதுவான வடிவம் https://wa.me/ உங்கள் அண்டர்ஸ்கோர் எண். உதாரணம் https://wa.me/91987654321 0 கண்ட்ரி கோட் உடன் சேர்த்து எழுத வேண்டும். இந்த ஃபார்மேட் பர்சனல், வாட்ஸ்அப் பிசினஸ், வாட்ஸ்அப் API எல்லாவற்றிலும் வேலை செய்யும். முன்கூட்டியே மெசேஜ் நிரப்புவது லிங்கின் இறுதியில் கேள்விக்குறி டெக்ஸ்ட் சமம் சேர்த்து மெசேஜை முன்கூட்டியே நிரப்பலாம். உதாரணம் https://wa.me/91987654321 கேள்விக்குறி TEXT சமம் I want more information. ஆனால் சாஃப்ட் growth டெக்னாலஜியில் இதைவிட எளிதாக செய்யலாம். மெசேஜிங் லிங்க்ஸ் உருவாக்குதல். ஷேர் விண்டோவை மூடுங்கள். மேனேஜுக்கு செல்லுங்கள். மெசேஜிங் லிங்க் திறக்குங்கள். அங்கே கிரியேட் நியூ மெசேஜ் லிங்க் என்பதை தேர்வு செய்யலாம். அதில் அதிகபட்சம் 140 எழுத்துக்கள் கொண்ட மெசேஜ் ஒன்றை எழுதலாம். உதாரணம், நான் உங்கள் சேவைகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பிறகு கிரியேட் என்பதை அழுத்துங்கள். அது புதிய லிங்க் ஒன்றை உருவாக்கும். அந்த லிங்கை காப்பி செய்து இமெயில் கேம்பெயின்ஸ், லேண்டிங் பேஜஸ், ஃபன்னல்ஸ், வெப்சைட் பட்டன்ஸ், QR கோட்ஸ், ஆஃப்லைன் ஈவென்ட்ஸ் எங்கும் பயன்படுத்தலாம். பயனர் அந்த லிங்கை திறந்தவுடன் மெசேஜ் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும். அவர் செய்ய வேண்டியது சென்ட் அழுத்துவது மட்டுமே. எதிர்கால பயன்பாடுகள் பாடத்தின் அடுத்த பகுதிகளில் குவிக் ரிப்ளைஸ் கீவேர்ட், ரிப்ளைஸ் ஒர்க் ஃப்ளோஸ் இவற்றுடன் மெசேஜிங் லிங்க்ஸ் ஐ இணைத்தால் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆட்டோமேஷன் உருவாக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதனால் மெசேஜ் லிங்க்ஸ் மிகவும் முக்கியமான அம்சமாகும். தேவையான போதெல்லாம் கிரியேட் மெசேஜ் லிங்க், காப்பி, பேஸ்ட் பட்டது பயன்படுத்தலாம்.